வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல். ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா புயல் உருவாக போகுது. இந்த புயல் உருவாகிறதுனால கிட்டத்தட்ட 20 மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஆலோசனை நடைபெறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாளை 20 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ புயல் பார்த்தீங்கன்னா வலு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா உருவாக போகுது. அதனால் அடுத்த 5 நாட்களுக்கு தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் எதிரொலியாக நாளை 20 மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யுதோ அந்த மாவட்டத்துக்கு முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மெயினாக எந்த அளவுக்கு மழை பார்த்தீங்கன்னா பதிவாகுதோ அதை பேஸ் பண்ணி விடுமுறை அறிவிக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி தருமபுரியில் விடுமுறை கொடுத்துருந்தாங்க. ஸோ சற்று முன்பு கிடைத்த தகவல் 20 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, கரூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் விருதுநகர் ஆகிய 20 மாவட்டங்களில் தற்போது கனமழை இடிமழையுடன் பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புயல் உருவாவதற்கான தாக்கம் கிடச்சிருக்கு. புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாகிருக்கு. வங்கக்கடலில் நாளை புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாகிறது. அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதனால் புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் 20 மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை இருப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்போ நாளை காலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட போகிறாங்க. அப்போ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 20 மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. இந்த மாதிரி ரெய்னால் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.